சுகதேவ கோஸ்வாமிமார் தொடர்ச்சியாக அந்த அங்கிருந்த ரிஷிகளை எல்லாரும் வணங்கி பாராட்டிய பிறகு மேலும் அரசர் இவ்வாறு கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் பிரபஞ்சத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இங்கு வந்து கூடியிருக்கின்றீர்கள். நீங்கள் உலகங்களும் மேலுள்ள, அதாவது சத்தியலோகத்தில் உள்ள கிரகத்தில் வாழும் வேத ஞான சுரூபிக்கு இணையாக விளங்குகிறீர்கள். இதற்கு இயற்கையாகவே நன்மை செய்வதை தவிர உங்களுக்கு இம்மையிலோ மறுமையிலோ வேறு நோக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்ரீமத் பாகவதனுடைய விஷயங்களை கேட்பதற்கு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில் இருந்தும் வந்து கூடியிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துல எங்கெங்கேயோ இருக்குதான் வந்து இங்கே கூடியிருக்கோம். ஒவ்வொரு வாழ்க்கையில, ஒவ்வொரு பிரபஞ்சத்துல, ஒவ்வொரு மூலையில எல்லோரும் வாழ்ந்துருப்போம். யார் ஒருவர் மிகச்சிறந்த பாக்கியசாலிகளாக இருக்கின்றார்களோ, பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த பிரம்மாண்டம் முழுவதும் 14 லோகங்களில் சுற்றி வருகின்ற ஒரு ஜீவன் மிக பாக்கியசாலியாக இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த குரு கிருஷ்ண பிரசாதம் ஆகியவை கிடைக்கப்பெறுகின்றது. இதன் மூலியமாக அவருடைய பக்தியானது வளர்ந்து லதானா கொடி, அந்த பீஜம், அந்த விதையானது வளர்ந்து பகவானுடைய திருவடியை கொடுக்கின்றது. லதான்னு யாருக்காவது பேர் இருந்தது அப்படின்னா வெறும்னே கொடின்னு நினைக்கக்கூடாது. அந்த கொடியானது பகவானுடைய திருவடியில் தொடக்கூடியதாக இருக்கிறது. இப்போ எந்த ஒரு விஷயமுமே பகவானை தொடர்பு படுத்தியே அமைந்திருக்கின்றது. இப்போ நம்ம எல்லோருமே பல்வேறு பிரபஞ்சங்களில் இருந்தாலும் கூட தற்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தை இங்கே உட்கார்ந்து அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மீனிங் கங்கை கரையில் இப்போ உட்கார்ந்திருக்கக்கூடிய அனைத்து ரிஷிகளும் சத்தியலோகத்திற்கு மேலே வாழ்கின்ற மிகச்சிறந்த வேத ஞானம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் அப்படி சத்தியலோகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இணையாக வேத ஞானத்தை உடையவர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கார். பிரம்மாவுடைய 4 தலையும் 4 வேதங்களாக இருக்கின்றது. அந்த வேத ஞானத்தை அங்கே எல்லோரும் முழுமையாக அறிந்தவர்களாக அங்கே இருக்கின்றனர். அப்போ அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே முழுமையாக கவனமாக எப்பொழுதுமே பகவானுடைய சிந்தனையில் ஆழ்ந்துள்ளவர்களாக இருக்கின்றனர். வேடிக்கையாக கூட ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா இந்த உலகத்தில் தான் வந்துட்டு நிம்மதி இல்லை, இந்த குழந்தை அங்கே கத்துது இங்கே கத்துது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரம்மலோகத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்தவுடனே அங்கே ஒரு குழந்தை அழுத உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணி யாரா ஒருத்தன் வந்துட்டு பிரச்சனை வேணும்னு நினைக்கிறான் அப்படின்னு உடனே கீழே ஒருத்தன் வந்துட்டு குழந்தை வேணும்னு சொன்னான். அவங்ககிட்ட தூக்கி எடுத்தோன்னா அதை வந்துருக்கேன். அது கீழே வந்து இங்கே கை கட்டிடுது. ஒரு மாதிரி பிரம்மலோகத்தில் இஸ் ஆல்வேஸ் வந்து எப்பொழுதுமே பகவானுடைய ஸ்மரணைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்படியாப்பட்டவர்கள் எப்பொழுதுமே இன்மையிலும் மறுமையிலும் அவர்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு நன்மை செய்வதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை. இப்போ நம்ம ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸ்ரீமத் பாகவதனுடைய விஷயங்களை நாம் ஒருவருக்கு எடுத்து செல்லும் பொழுது, அவர்கள் கேட்கும் பொழுது, அதை விட ஒரு மிகச்சிறந்த ஒருவரை பாக்கியவனாக அல்லது அவர்களுக்கு நன்மை செய்வதாக வேறு எதுவும் அமைந்துவிட முடியாது. இப்போ பக்தர்களுடைய ஒரு இயற்கையான குணம் எப்படியாவது வந்துட்டு எல்லா பக்தர்களுக்கும் வந்துட்டு எல்லா ஜீவராசிகளுக்கும் நாம் வந்துட்டு நன்மை செய்யணும் அப்படின்னு.